ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி நம்ம பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூனு பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் நம்ம இப்போ சூடு பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சின்ன ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதே இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இது சூடானதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அதை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6-7 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் 4 நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு இலக்கி கொடுக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ப்ரௌன் கலர் வர்றது அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சதைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இலக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு அதே நம்ம வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பெப்பர் பொடி அதே நம்ம அதில் தட்டி நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் சிக்கனை நான் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம். சிக்கனை இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் நம்ம கொதிச்சும் போது சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்து கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துச்சு. பாருங்கள், இப்போ கீழே தண்ணி எல்லாம் சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் ஊறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து வேகட்டும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வற்றி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.